நான்காவதாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்காக யார் வருவாங்க? பாஜக மட்டும்தான் வரும். பாஜகவை தவிர மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையில் மூக்க நுழைக்க மாட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுத்தோம் அப்படின்னா, பிரச்சனையை தூண்டி விட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் பாஜக மட்டும்தான் நிற்கும், இந்த பக்கம் திமுக நிற்கும். திமுக எடுக்கும் அந்த முடிவு தான் மற்ற எல்லா கட்சிகளும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஏற்படும். ஏன்னா அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்படி போனாங்க அப்படின்னா அவங்க சங்கி ஆயிடுவாங்க. ப்ளஸ் அப்படி போனாங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்துடும். அதனால அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஸோ இது செக். மற்ற கட்சிகளுக்கு திமுகவால் வைக்கப்பட்ட ஒரு செக். எல்லா கட்சிகளுமே திமுகவுடைய நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் அப்படிங்கிற போது அங்க திமுகவுடைய கைதான் ஓங்கி இருக்கும். திமுகவுடைய குரல் தான் தமிழ்நாட்டுடைய குரல் அப்படின்னு இங்க நெரேட்டிவ் பிரச்சாரம் செட் பண்ணுவாங்க. எகைன் பாஜக வெர்சஸ் திமுக, பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுக மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ இதன் மூலமாக மற்ற விஜய்க்கோ இல்லை அதிமுகவுக்கோ செக் வைப்பாங்க. இது நான்காவது காரணம். ஐந்தாவதாக ஒரு சில்லியான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், துணை ராணுவ படையே வந்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள்லாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க, எங்ககிட்டயே வா, பாத்தியா ஸ்டாலினோட பவரை இப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய மீமு, நிறைய போஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை போட்டு பாத்தியா நாங்கள்லாம் கெத்துறா, மிஸ்ஸாவே பார்த்தவங்கடா அப்படின்னு. இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தை பீத்திக்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. வெறும் சமூக வலைதளத்தில் ஒரு பிரச்சாரத்தை பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு 6 நாள் சமூக வலைதளத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுக இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் முந்திரி கொட்டத்தனமாக நடந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கொரோனா மருந்தை நாங்களே கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பினார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதில் ஒன்று தான் இது. பத்தியா உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் கேட்கல, துணை ராணுவமே வந்தாலும் ஸ்டாலின் அரசாங்கம் இது பண்ணல, பத்தியா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற ஒன்றும் பண்ண முடியாது இங்கே அப்படின்னு கெத்தா சில மீம்ஸ் போட்டுக்கணும், சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணிக்கணும். இதுக்காக இப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் திமுக இப்படி நடந்து கொள்கிறது.